மீனா, அம்மா எங்க எங்க இருக்காங்க அவங்க? மேலே தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், எங்க அம்மா ஒரு கிராமத்தாளு, அவங்களை இங்க கூட்டு வர வேணான்னு. என் பேச்சை கேட்காம அவங்களை கூட்டு வந்தல. இப்போ அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. சாமி திருநீரை பொட்டலம் கட்டுறதுக்கு செக்லீஃபை கிழிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல பாஸ் எல்லாருக்கும் முன்னாடி என்ன எவ்வளவு அசிங்கமா பேசினார் தெரியுமா? அதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் அவங்களை சிட்டிக்கு கூப்பிட்டு வராம வச்சிருந்தேன். நீ தான் என் பேச்சை கேட்காம அவங்களை கூப்பிட்டு வந்த. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. சரி விடுங்க, இனிமே அத்தை இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்கள இன்னைக்கே நான் பஸ் ஏத்தி விட்டுறேன். ஊர்ல போய் தனியா இருக்கட்டும். அப்பதான் கொஞ்சமாச்சும் புத்தி வரும். ஐயோ வேணாங்க, இப்ப அப்படி பண்ணாதீங்க. அத்தைக்கு வேற 2 நாளா உடம்பு சரியில்லை. அதெல்லாம் அவங்க கிராமத்துல போய் பாத்துக்கிட்டோம். இங்க பாரு, மேல என்ன நடந்தாலும் வராத சொல்லிட்டேன். அதையும் மீறி வந்த நீ முதல்ல பெட்ல எந்திரி. ஏன்பா என்ன ஆச்சு? நீ இப்பவே உன் துணிமணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புமா. உன்னால எனக்கு அவ்வளவு பிரச்சனைமா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியலமா. பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல ஷாப்பிங் மால்ல எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு 7 இழுத்து விட்டுட்டே இருக்க. நேத்து கூட உனக்கு திருநீரை மடிச்சு வைக்கிறதுக்கு செக் லீஃப் தான் கிடைச்சிச்சா? செக் லீஃப்னா என்னப்பா? என்னன்னு சொன்னா மட்டும் உன் மரமண்டைக்கு புரிஞ்சிருமா? முட்டாள் முட்டாள். ஆமாப்பா, நான் மரமண்டைதான். அதனால தான் நீயும் மரமண்டை ஆயிடக்கூடாதுன்னு உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அதுக்கு என்ன அப்போ? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா யாரும் இல்லாம தனியா கிராமத்துல கஷ்டப்படுறேன்னு உன்னை சிட்டிக்கு வர சொன்னேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீ நிம்மதியே இல்லமா. உனக்கு ஏன் தான் புள்ளையா பிறந்தோன்னு தோண கஷ்டமா? நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நடு ரோட்ல ஒரு 4 பேர் சிரிக்கிற மாதிரி உன்னை அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டமா நீ. ஏப்பா, நான் வெளியே எங்கேயும் போகாம எந்த வேலையும் செய்யாம இந்த ரூமுக்குள்ளாரையே இருந்துக்கிறேனேப்பா. என்னால உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. இது கிராமம் இல்லம்மா, சிட்டி. இங்க இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு இருக்குமா. தயவு செஞ்சு என்னை விட்டு ஊருக்கே போயிடுமா. அப்போதான் என்னால கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிலாம் சொல்லாதப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உட்காருப்பா. ஆம்பளை பையன் அழக்கூடாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ தானடா சொன்ன அம்மாக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லப்பா. நான் இங்க இருந்தா நான் கஷ்டப்படுவேன்னு தானே நீ சொல்ற. பரவாயில்லப்பா, அம்மா ஊருக்கு போறேன்ப்பா. நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன்னு தோணுதுமா. என்ன நினைச்சாலே